தோன்றி தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரநின்ற தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மாசா பௌஸ்ரீ. அகிம்சை வழி காந்தி, ஆயுதமேந்திய நேதாஜியும், எழுதுகள் கொண்ட பாரதி, வீரமங்கை வேலுநாச்சியாரும், கப்பலோட்டிய வஉசி, கப்பம் கட்ட மொத்த கட்டபொம்மனும், கொடியேந்திய குமம், எண்ணற்ற விழியின் தியாகத்தில் பிறந்த சுதந்திரம். அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் 15, 2024 நமது 78வது சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரமானது. நம்ம சுதந்திரமானது எளிதாக கிடைக்கிறது. உதற்காலம் முயற்சி தியாகத்தினாலும் கிடைத்தது. அந்திய ஆதிக்கத்தில் அடிமை பெற்று இருந்த நாம் இன்று அச்சமன்று வாழ்வதன் தியாகத்தில் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான் 17ஆம் நூற்றாண்டில் இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் ஆங்கிலேயர்கள் கிழக்கு இந்தியா கம்பெனியில் வியாபாரம் செய்ய வந்தது. அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் தன்வசமாக்கினர். 18ஆம் நூற்றாண்டிலிருந்தே சில மன்னர்கள் பாளையக்காரர்களை ஆங்கிலேயை எதிர்த்து போர் புரிந்தனர். இன்று சுதந்திரத்தை ஒரு சிங்களுக்காக ஒரு அகர வரிசை கவிதை. அகிம்சை வளர்ந்த நாடு, ஆன்மீக வளர்ந்த நாடு, இயற்கை செழித்த நாடு, ஈகேறின நாடு, உலகம் போற்றிய நாடு, ஊக்கம் உடைய நாடு, எழுச்சி மிகுந்த நாடு, ஏற்றம் கண்ட நாடு, ஐந்தினை வகுத்த நாடு, ஒற்றுமை விளக்கிய நாடு, ஓதலை சிறந்த நாடு, ஔடதம் தந்த நாடு. சுதந்திரமான என்று டெல்லி செங்கோட்டையன் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியேற்றி வைத்து உரையாற்றுவார். முப்படைகளும் அணிவகுத்து சாகச நிகழ்ச்சிகளும் பல வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். சாதி, மத, மொழி என வேறுபாடுகள் இருந்தாலும் நம் அனைவரும் இந்தியர் என்பதில் ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்கிறோம். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம். நன்றி, வணக்கம்.